அன்பானவர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමවන්තයනි ඔබ සියලු දෙනාම සුබ පතල පිළිගන්නවා. இன்னைக்கு ஒரு காரியத்தை நாங்க பார்க்க போகிறோம். අද දවසේත් එක් දෙයක් ගැන අපි බලන්න යනවා. நீங்கள் யாத்ராகமம் 20வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது ඔබ නික්මයාම 20 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි වචනය කියවන විට பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்படுது. කාම මිත්‍යාචාරය නොකරව කියලා කියා තිබෙනවා. விபச்சாரம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. කාම මිත්‍යාචාරය කරන්නා වූ අයව අපි සිටින්න හොඳ නැහැ. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்க வேண்டும். අද අපගේ ජීවිතේ වෙන කාර්යයන් කරනවද කියලා අපි සිතලා බලන්න ඕනේ. இன்னைக்கு உலகத்தை எடுத்தோம் என்றால் අද ලෝකයේ දෙස අපි බලුවොත් விபச்சார பாவமானது அதிக அளவு பெருகி இருக்கிறது. ඒ කාම මිත්‍යාචාරය කියන දේ අධිකව වර්ධනය වෙලා තිබෙනවා. அதாவது எங்கள் இருதயத்தின் வாஞ்சைக்கேற்ப செய்கிற காரியங்கள். ඒක අපේ සිතුවිල්ලට හදවතට එකඟව කරන්නා වූ කාර්යයක්. நாங்க என்ன ஆசைப்படுறோம், අපි මොනවාද කැමති? நாங்க என்ன இச்சிக்கிறோம், අපි මොනවාද ඉච්ඡා කරන්නේ? அதுதான் என்ன செய்யுது, அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. එවැනි කාර්යයන් තමයි මේ දවස්වල බොහෝ වෙලාවට සිද්ධ எங்க වෙන්නේ. மனம் போன போக்குக்கு நாங்க வாழக்கூடாது. අපි හිතුව ලෙස අපි ඇවිල්ලා ජීවත් වෙන්න හොඳ எங்க නැහැ. சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? අපගේ සිතුවිල්ල කොයි ආකාරයෙන්ද நாங்கள் තිබෙන්නේ? எல்லாரும் கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்கிறோம். අපි සියලු දෙනාම ස්වාමීන් වහන්සේගේ මනමාලියන්ව ඉන්නවා. இயேசு கிறிஸ்து எங்கள் மனவாளனா இருக்கிறார். උන්වහන්සේ අපගේ මනමාලියෙක්ව සිටිනවා. அவருக்கு துரோகம் பண்ணுகிற எந்த ஒரு காரியமும் උන්වහන්සේට ද්‍රෝහිකම් කරන කිසිදු දෙයක් அது எல்லாமே விபச்சாரமாய் இருக்கிறது. ඒ සියල්ලම වේශ්‍යාකමට සමානයි. ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, එක ස්වාමි පුරුෂයා භාර්යාව ඔබ ගත්තා. கணவனுக்கு தெரியாம மனைவி செய்யற காரியங்கள், ඒ ස්වාමි පුරුෂයාට විරුද්ධව භාර්යාව කරන දේ, மனைவிக்கு தெரியாம கணவன் செய்யற காரியங்கள், ඒ භාර්යාවට දන්නේ නැතුව ස්වාමි පුරුෂයා කරන දේ, இல்லைன்னா தவறான உறவுகளை வைத்துக் கொள்கிறது, නැත්නම් වැරදි සම්බන්ධකම් තබා ගන්නවා. ඒ அது කාර්යය. எல்லாம் அவங்களோட பார்ட்னருக்கு செய்யற ஒரு துரோகமாய் இருக்கிறது. ඒක ඇවිල්ලා තමන්ගේ සහකාරයාට කරන්නව ද්‍රෝහිකමක්. அப்ப அது ஒரு விபச்சார பாவமாய் இருக்கிறது. ඒක ඇවිල්ලා වේශ්‍යාකමක්ව තමයි තිබෙන්නේ. அதே போலதான் கர்த்தருக்கு நாங்க எந்த ஒரு துரோகம் செஞ்சாலும் ඒ වගේ තමයි අපි උන්වහන්සේට මොන හරි ද්‍රෝහිකමක් කරොත් அது ஒரு விபச்சார காரியமாய் இருக்கிறது. ඒක ඇවිල්ලා වේශ්‍යාකමක්ව තිබෙනවා. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா? අද අපි උන්වහන්සේට අපි අවංකව ඉන්නවද? அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறோமா? අපි උන්වහන්සේට අපි කැමති ලෙස ජීවත් அவர் சொன்ன වෙනවද? வார்த்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறோமா අපි උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙලා ඒ ආකාරයෙන් ජීවත් என்பதை වෙනවද? குறித்து நாங்கள் யோசிச்சு பார்க்க ඒ வேண்டும். දේ ගැන අපි ඇවිල්ලා සිතලා බලන්න ඕනි. இன்னைக்கு அநேகர் கண்கள்ல அநேக இச்சையான காரியங்கள்ல பாக்குறாங்க. අද බොහෝ දෙනෙක් ඇස්වලින් ඒ ඉච්ඡාවක ඇති වෙන්නා වූ දේවල් ඇවිල්ලා அசிங்க බලනවා. அசிங்கமான படங்களை பாக்குறாங்க. ඒ ඇවිල්ලා ගොඩක් බලන්න බැරි තත්ත්වයේ රූප ඇවිල්ලා බලනවා. பொனோகிராஃபிக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. ගොඩක් දෙනෙක් ඒ ෆොටෝග්‍රැෆික්ස් වලට ඇවිල්ලා ඇඩික්ට් වෙලා அப்ப ඉන්නවා. அந்த காரியத்தில இருந்து நாங்கள் என்ன செய்யணும்? விடுதலையாக்கப்பட வேண்டும். ඒ කාර්ය තුළින් අපි ඇවිල්ලා නිදහසක් ලබන්න ඕනි. புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுது, අලුත් ගිවිසුමේ කියනවා ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே நீ விபச்சாரம் செஞ்சதுக்கு அர்த்தம்னு சொல்லப்படுது. එක ස්ත්‍රියක ඇවිල්ලා ඉච්ඡාවෙන් අපි බැලුවොත්ම එයත් එක කාම මිත්‍යාචාරය කරලා අවසන් කියලා කියනවා. அப்படின்னு வேதத்துல சொல்லப்படுது. එසේ වචනය இன்னைக்கு කියනවා. எங்க கண்களை எப்படிப்பட்ட காரியங்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம்? අද අපගේ ඇස්වලින් අපි මොන වගේද අපි මොන දේවල්ද බලන්නේ? இச்சையான காரியங்கள், அருவருக்கிற காரியங்களை பாக்குறோமா? උන්වහන්සේ පිළිකුල් කරන ඉච්ඡාවේ දේවල් අපි බලනවද? எங்க சிந்தையில நாங்கள் அசிங்க அருவருப்பான காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறோமா? අපගේ සිතුවිලි වලින් ඒ නපුරු දේවල් පිළිකුල් දේවල් අපි සිතාගෙන எங்க ඉන්නවද? இருதயம் அப்படிப்பட்டதா இருக்கிறதா? අපගේ හදවත ඒ ආකාරයෙන් எங்க තිබෙනවද? நடத்தை அப்படிப்பட்டதா இருக்கிறதா? අපගේ හැසිරීම ඒ ආකාරයෙන් තිබෙනවද? தயவு செய்து அதுல இருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். දයාවෙන් අපි ඒ දේ තුළින් අපි ඇවිල්ලා ගැලවීම ලබන්න அப்படி ஒரு ඕනේ. வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது எங்களை அழிவுக்குள்ளாக கடந்து கொள்ள போயிரும். එවැනි ජීවිතයක් අපි ජීවත් වුණොත් ඒක ඇවිල්ලා විනාශය කරා අපිව ඇදගෙන යයි. இன்னைக்கு நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ඒ නිසා අපි අපිව ඇවිල්ලා පවිත්‍ර කරගන්න நாங்க ඕනේ. பார்க்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். අපි බලන දේ පිරිසිදුව තිබෙන්න எங்கள் ඕනේ. சிந்தைகள், நடத்தைகள் எல்லாமே பரிசுத்தப்படுத்தப்பட்டு வாழ எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க අපගේ வேண்டும். සිතුවිල්ල ක්‍රියාව සියල්ල අපි පිරිසිදු තියාගෙන පිරිසිදු
පිරිසුදු ජීවත් වෙන බාර කරන්න ඕනේ. கர்த்தருக்கு துரோகம் பண்ணாதீங்க. ඔබ ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේට ද්‍රෝහිකම් කරන්න එපා. இருதயத்தின் வாஞ்சைப்ப எங்க இருதயத்துல இருக்க டிசைர் படி நாங்க வாழக்கூடாது. අපගේ සිතේ කැමැත්තට අපි ඇවිල්ලා කවදාවත් ජීවත් වෙන්න හොඳ නැහැ. கர்த்தருடைய விருப்பத்துக்கு வாழுங்க. උන්වහන්සේගේ කැමැත්ත අනුව ජීවත් நீங்க වෙන්න. ஒப்பு கொடுப்பீங்களா? අද ඔබ බාර කරනවද? எங்கள் பரிசுத்தம் உள்ளவரே, අපගේ ශුද්ධතුනි கடந்த நாட்கள்ல தன் இச்சையின்படி தாங்க விருப்பப்படி அநேக காரியங்கள் உங்களுக்கு விரோதமா துரோகத்தோடு நடந்திருக்கலாம் ஐயா. ගෙවිගේ දවස්වල තමන්ගේ කැමැත්ත පරිදි ඉච්ඡාවට ඉඩ දීලා ස්වාමීන් හැසිරීලා තිබෙන්න පුළුවන්. கர்த்தாவே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை பார்த்து கொண்டிருக்கவங்க மாற்றிக்கொண்டு இருக்கலாம். ස්වාමීන් එවැනි වාතාවරණයේ ඉඳලා බලාගෙන ඉන්න අය ස්වාමීන් මේ දේ බලාගෙන ඉන්න ஒரு පුළුවන්. விபச்சார பாவத்துல அடிமைப்பட்டு கொண்டு இருக்கலாம். වේශ්‍යාකමේ පාපයෙන් එයාලා වහල් වෙලා ඉන්න පුළුවන්. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சிந்தனைகள், எண்ணங்கள், பார்வைகள் அப்படியாக ஒரு அடிமையாய் இருக்கலாம். ඔවුන්ගේ සිතුවිලි ඒ ආකාරයෙන් ඔවුන්ගේ ඒ බැලීම ඒ ආකාරයෙන් තිබෙන්න இன்னைக்கு இதை පුළුවන්. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ரத்தம் இறங்குவதாக. අද බලාගෙන ඉන්නව සියලු දෙනා කෙරේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ බැසෙන්න ඕනේ. கர்த்தாவே, இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுத்து கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நடத்துங்க. අද ඔබ වහන්සේ ගැලවීමක් ලබා දීලා පවිත්‍ර කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. Amen. ආමේන්. God bless you. God bless you.